ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த ராத்திரி நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிய பெரிய அன்பு ஆண்டவரே இந்த கிராமத்தின் மேல் இருக்கிறதற்காக நன்றி. ஜனங்களை இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்திருக்கிறீர். இவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக நீர் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே பைபிள்ல இருந்து அந்த யோசேப்புடைய ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் எவ்வளவு பாடுபட்டார் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட அவரை எவ்வளவு உயரத்தில் நீர் உயர்த்தினீர் என்ற ஒரு நல்ல அருமையான படத்தை நாங்க பார்க்க இருக்கிறோம். இயற்கை தடையை மாற்றுங்க. எல்லா ஆண்டவரே இங்க இருக்கிற ஆம்பிளிஃபயர்ல இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுங்க. அநேக ஜனங்கள் வந்து பார்த்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிரயாசப்படுகிற அருமையான தமிழையாவையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அந்த கிராமத்து மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நாளை இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பொறுப்படுத்துங்க. எல்லா தடைகளும் மாறட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகள் அழியட்டும். அப்பா நம்முடைய ஆண்டவர திட்டங்கள் நிறைவேறது ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வந்திருக்கிற புதுவாழ்வு திருச்சபையின் போதகர் மனோஜ் அவர்களை கௌரவிக்கும்படியாக அவருக்கு ஒரு சிறப்பு பரிசினை நாங்கள் தர இருக்கிறோம். ஐயாவை கௌரவிக்கும்படியாக நம்முடைய துணை ஊழியர் ராஜமாணிக்கம் அவர்கள் இப்பொழுது ஒரு சிறு பரிசினை ஞாபக பரிசாக நம்முடைய ஐயா அவர்களுக்கு தர இருக்கிறார். அவர்கிட்ட கொடுப்பா. ஐயா கிட்ட கொடு. நல்லா நிக்க வச்சு கொடுக்குறோம். ஐயா அவர்களுக்கு தருகிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறோம். நன்றி. பண்ணலாம் சார். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியுதா எங்க கடவுள் எவ்வளவு பெரியவர்? இப்போது எங்க கடவுள் ஆமோன வணங்குறியா?